Alhamdulillah. Alhamdulillah Rabbil Alameen. Wal aqibatu lil muttaqeen. Wassalatu wassalamu ala Sayyidina Muhammadin wa ala alihi wa sahbihi wa sallim. Amma ba'd. Qala Allah Ta'ala fil Qur'anil Kareem. A'udhu billahi minash shaitanir rajeem. Bismillahirrahmanirrahim. Inna Allaha wa malaikatahu yusalluna 'alan nabi. Ya ayyuhalladhina amanu sallu 'alaihi wa sallimu taslima. Allahumma salli 'ala sayyidina Muhammadin wa 'ala ali sayyidina Muhammadin alladhi qurinatil barakatu bi dhatihi wa muhayya wa ta'attaratil awalimu bi tibi dhikrihi wa rayyah. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு தஆலா ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. ஆமீன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அனைத்து சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், உலமாக்கள், சுஹதாக்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் குறைவின்றி நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். அல்லாஹு தஆலா நமக்கும் நம்முடைய பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் மனைவி பிள்ளைகளுக்கும் ஆரோக்கியத்தை, ஆஃபியத்தை, சலாமத்தை தருவானாக. எதிரிகளின் சூழ்ச்சியிலிருந்து அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் காப்பாற்றுவானாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை விளங்கி அதன்படி வாழ்ந்து மரணிக்கிற உயர்ந்த நசீபை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தருவானாக. ஆமீன். உலகம் முழுவதும் நேற்றைய தினம் சில்ட்ரன்ஸ் டே கொண்டாடப்பட்டது. குழந்தைகள் குறித்து இன்றைக்கு குழந்தைகளை வளர்ப்பது என்பது ஒரு பெரிய சவாலாக இருக்கிறது. அவர்களை மார்க்கமுள்ள குழந்தைகளாக, பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய குழந்தைகளாக உருவாக்குவதில் பெற்றோர்கள் படக்கூடிய துன்பங்கள் இருக்கிறதே, அதை சொல்லி முடிக்க முடியாது. பல சிரமங்களை எதிர்கொள்ள இருக்கிறார்கள். காரணம், இன்றைக்கு நவீனங்கள் வளர்ந்துவிட்ட இந்த காலத்தில் தவறுகள் தாங்களாகவே கற்றுக்கொள்கிறார்கள். அடுத்தவர்களை பார்த்து, சமூகத்தை பார்த்து குழந்தைகள் தாங்களாகவே சில கெட்ட பழக்கங்களை கற்றுக்கொள்கிறார்கள். அவர்களை அந்த தீய பழக்கத்திலிருந்து பாதுகாத்து நல்லவர்களாக உருவாக்குவது என்பது பெரிய சவாலான காரியமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு தஆலா குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைகளுக்காக வேண்டி என்னென்ன துஆக்களை செய்ய வேண்டும், குழந்தைகளிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு பல விஷயங்களை சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். திருக்குர்ஆனில் பார்க்கிறோம், ஏராளமான நபிமார்களுடைய வரலாறை அல்லாஹ் பதிவு செய்து வைத்திருக்கிறார். அதிலும் குறிப்பாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் பல்வேறு இடங்களில் அல்லாஹ் புகழ்ந்து பேசுகிறான். வமா கான மினல் முஷ்ரிகீன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இணை வைப்பவர்களாக இருக்கவில்லை என்பதாக திருக்குர்ஆனில் 28 இடங்களில் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். வமா கான மினல் முஷ்ரிகீன், வமா கான மினல் முஷ்ரிகீன், அவர்கள் இணை வைப்பவர்களாக இருக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். நபியாக இருந்தும் கூட அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு தஆலா ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நபிமார்களை அல்லாஹு தஆலா பாதுகாத்திருக்கிறான். அப்படி பாதுகாக்கப்பட்ட நபி எப்படி துஆ செய்கிறார்கள் தங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில்? வஜுனுபுனி வபனிய அன் நஅபுதல் அஸ்னாம்,
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த துஆவை அல்லாஹ் பதிவு செய்கிறான். என்னையும் என்னுடைய சந்ததிகளையும் சிலைகளை வணங்குவதை விட்டு பாதுகாத்து விடு என்பதாக துஆ செய்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நபியினுடைய குழந்தை வழி தவறி போவார்களா, ஏன் இப்படி துஆ செய்ய வேண்டும் என்றெல்லாம் யோசிக்கலாம். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் இருக்கிறதே, ஈமான் மிக இலகுவாக பறித்து செல்லப்படக்கூடிய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நஃப்ஸும் ஷைத்தானும் ஒரு பக்கம் இன்டர்நெட்டு, இன்னும் மறுபக்கம் பெண்கள், ஆபாசம் என்று இஸ்லாத்தை ஈமானை பிடுங்கிச் செல்வதற்கு பல சாதகங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாமத் நாளினுடைய அடையாளங்களை குறித்து சொல்லித் தருகிற போது, காலையில் முஸ்லீமாக இருப்பவர் மாலை நேரத்தில் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுவார், மாலையில் முஸ்லீமாக இருப்பவர் மறுநாள் காலையில் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுவார் என்பதாக சொன்னார்கள். அந்த அளவிற்கு ஈமானை விட்டு இஸ்லாத்தை விட்டு விரண்டு ஓடுவார்கள், இஸ்லாத்தை விட்டு வெளியேறுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலம் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட இந்த காலத்தில் வாழ்கிற நாம் நமக்கும் சரி, நம்முடைய குழந்தைகளுக்காக வேண்டியும் சரி, ஷிர்க்கை விட்டு பாதுகாக்கும்படி அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னென்ன துஆக்களை செய்தார்களோ, ஏன் அல்லாஹ் அதை சொல்லி காட்டுகிறான்? நாமும் செய்ய வேண்டும். நம்முடைய குழந்தைகள் ஷிர்க்கை விட்டு பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி இப்படியெல்லாம் துஆ செய்யுங்கள் என்று நமக்கு வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. 2 நாட்களுக்கு முன்னால் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், சமூக வலைதளங்களில் ஒரு பெண்மணி, 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பெண்மணி காணவில்லை என்று வந்தது 2-3 நாட்களுக்கு முன்பாக. அதே பெண்மணி அடுத்த நாள் ஒரு மாற்று மத இளைஞரோடு திருமணம் செய்து கொண்ட புகைப்படம் சமூக வலைதளங்களில் நம்மால் பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு மாதமும் குறைந்தபட்சம் ஒரு பெண்ணோ அல்லது 2 பெண்களோ 3 பெண்களோ வந்து கொண்டேதான் இருக்கிறது. எந்த நேரத்தில் யார் இஸ்லாத்தை விட்டு வெளியேறுவார்கள் என்று தெரியாது. அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா ஒரு விஷயத்தை சொல்கிறான் என்று சொன்னால், நபி அவர்கள் நமக்கு ஒரு விஷயத்தை கற்றுத்தருகிறார்கள் என்று சொன்னால், அதிலே ஆழமான பல கருத்துகள் இருக்கும். அந்த அடிப்படையில் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த இந்த துஆவை ஒவ்வொரு நபரும் கட்டாயம் துஆ செய்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். குறிப்பாக பெற்றோர்கள் குழந்தைகள் விஷயத்தில் இந்த துஆவை கட்டாயம் செய்ய வேண்டும். வஜுனுபுனி வபனிய அன்னஅபுதல் அஸ்லாம், யா அல்லாஹ் எங்களையும் எங்களுடைய சந்ததிகளையும் குழந்தைகளையும் சிலைகளை வணங்குவதை விட்டு பாதுகாத்து விடு என்று ஒவ்வொரு பெற்றோரும் ஒவ்வொரு நேரத்திலையும் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறார்கள். நாம் எல்லாம் பார்க்கிறோம், இன்றைக்கு சமூக வலைதளங்களில் 2 இஸ்லாமிய பெண்மணிகள், இன்றைக்கு அவர்கள் ஆடுகிற ஆட்டம் இவ்வளவுதான் என்று ஒரு வரைமுறைக்கு உட்பட்டு இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கு சிலைகளுக்கு முன்னால் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். காரணம், ஒரு ஆண்டு விழாவில் அவர்கள் முதலாக ஆனுவல் டே ஃபங்க்ஷனில் அவர்கள் ஆடியதுதான் அதற்கு காரணம். பெற்றோர்கள் அதை ஊக்கப்படுத்தினார்கள், நல்ல முறையில் ஆடுகிறீர்கள் என்பதாக. பெற்றோர்கள் எப்படி வளர்க்க வேண்டும் குழந்தைகளை இஸ்லாம் ஒவ்வொன்றாக அழகாக சொல்லித் தருகிறது. முதலில் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்கள், சாலிஹான குழந்தைக்கு நீங்கள் துஆ செய்யுங்கள். வெறுமனை குழந்தைகளை கேட்காதீர்கள். நீங்கள் திருமணம் முடித்து தம்பதியாக ஆனதற்கு பிறகு நீங்கள் குழந்தை வாக்கியத்தை கேட்பதாக இருந்தால் சாலிஹான குழந்தையை கேளுங்கள். ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், சாலிஹீன்களிலிருந்து ஒரு குழந்தை எனக்கு ஹிபத்தாக, அன்பளிப்பாக யா அல்லாஹ் எனக்கு கொடு என்பதாக நபிமார்கள் துஆ செய்தார்கள். அப்படித்தான் நாம் கேட்க வேண்டுமே தவிர வெறுமனே யா அல்லாஹ் குழந்தையை கொடு என்று கேட்பதின் மூலமாக இன்றைக்கு எத்தனையோ குழந்தைகள் அவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெகு தூரம் சென்று விட்டார்கள். அவர்களை நம்முடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர முடியவில்லை. அவர்கள் தொழுகையாளிகளாக இல்லை, குர்ஆன் ஓத தெரியவில்லை, பெற்றோர்களினுடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய குழந்தைகளாக இல்லை. காரணம், ஆரம்பத்திலேயே இப்படி துஆ செய்ய வேண்டும். குழந்தை பாக்கியத்தை கேட்கிற போது நீங்கள் இப்படி கேளுங்கள், ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், யா அல்லாஹ் சாலிஹான குழந்தையாக எனக்கு ஒரு குழந்தையை கொடு. அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா எப்படி துஆ செய்ய சொல்கிறான்?
நபிமார்கள் எப்படி துஆ செய்திருக்கிறார்கள். சாலிகான குழந்தை அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டுமா? வெறுமனே குழந்தை பாக்கியத்தை மட்டும் கேட்டுவிடக்கூடாது. அல்லாஹ்விடத்தில் குழந்தை பாக்கியத்தை கேட்கக்கூடிய திருமண தம்பதிகள் பெற்றோர்கள் சாலிகான குழந்தையை கேட்க வேண்டும். நபிமார்கள் செய்த பல துஆக்களை அல்லாஹு தஆலா திருமறையில் அல்லாஹ் பதிவு செய்து வைத்திருக்கிறார். ஹஸரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் செல்கிறார்கள். ஒரு பிரயாணத்தை சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்படி செல்லுகிற நேரத்தில் கடுமையாக பசி ஏற்படுகிறது. அந்த காட்டுப்பகுதிகளில், பாலைவன பகுதிகளில் ஒரு இளைஞர், ஒரு சின்ன பையன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆட்டு மந்தையில் போய் அந்த சிறுவன்கிட்ட போய் பால் கறக்கக்கூடிய ஒரு ஆட்டை வாங்கிட்டு வாங்க, பால் குடிப்போன்னு சொன்னாங்க. ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போனாங்க. போய் ஏதாவது ரொம்ப பசியாக இருக்கிறது, ஒரு பால் பசியாக இருக்கிறது, ஏதாவது ஒரு ஆட்டை கொடுத்தேனா நாங்கள் பால் கறந்துக்குவோம். என்னுடைய ஆட்டு மந்தையில் பால் கறக்கக்கூடிய அளவுக்கு எந்த ஆடும் இல்லை, எல்லாம் சாதாரண ஆடு தான் இருக்கிறது, மலட்டாடு தான் இருக்கிறது என்பதாக அவர் சொல்கிறார். அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க, நீ ஆட்டை மட்டும் கொடுப்பா, எங்களுடைய நபி பால் கறந்துக்குவாங்க. ஆச்சரியமாக பார்க்கிறார். ஒரு ஆட்டை கொடுக்கிறார், பால் வராத ஆடு, மலட்டாடை கொடுக்கிறார். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில கலிமாக்களை ஓதுகிறார்கள். ஓதி பாலை கறக்கிறார்கள். பால் வருகிறது, தாங்களும் கொடுக்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கொடுக்கிறார்கள். அந்த சிறுவனுக்கு கொடுக்கிறார்கள். கொடுத்துவிட்டு ஏதாவது அன்பளிப்பை கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, ஏதாவது உனக்கு வேணுமா கேளுப்பா, நான் தர்றேன்னாங்க. பொதுவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி கேட்பது உண்டு. யாராவது நபியவர்களுக்கு உதவி செய்தால், உபகாரம் செய்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, உனக்கு என்ன வேணும்னு கேளும்பாங்க. அந்த சிறுவர் சொன்னார், ஆடு மேய்க்கக்கூடிய அந்த சிறுவன் சொன்னார், நீங்கள் பாலை கறக்கும் போது எதை ஓதினீர்களே, சில களிமாக்களை சொன்னீர்கள் அல்லவா, அந்த களிமாவை எனக்கு சொல்லித்தாருங்கள். ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்துவிட்டு ஆச்சரியத்தோடு சொன்னார்கள், கற்றுக் கொடுக்கப்பட்ட சிறுவனாக நீ இருக்கிறாய், நீ ஆடு மேய்க்கக்கூடிய இளைஞல்ல, நீ கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இளைஞரை, அந்த சிறுவரை கல்வியை கற்பதற்கு அவரை அனுப்புகிறார்கள், வரச் சொல்கிறார்கள். பிற்காலத்தில் திருக்குர்ஆனை கற்று, ஹதீஸை கற்று மிகப்பெரிய மேதையாக ஹஸரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த சமூகத்திற்கு செய்திருக்கிற சேவை, ஹதீஸுகளின் மூலமாக, ஃபிக்ஹின் மூலமாக அவர்கள் செய்திருக்கிற சேவை அளப்பெரியது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிறுவராக இருக்கிற போது குர்ஆனை கற்கும்படி, ஹதீஸை கற்கும்படி இதில் செஞ்சாங்க. கரெக்டாக சரியான நேரத்தில் அந்த குழந்தைகளை குர்ஆனை கற்பதற்கு திருப்பினார்கள். நாம் நம்முடைய குழந்தைகளை அவர்களுக்கு எந்த வயதிற்கு வருகிறார்களோ, அவர்கள் கொஞ்சம் விவரம் தெரிகிற போது அவர்களுக்கு நாம் குர்ஆனை கற்றுக் கொடுக்க வேண்டும், மார்க்கத்தை, ஃபிக்ஹுடைய ஞானத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு குர்ஆனை கற்றுக் கொடுப்பதில்லை, மார்க்க சட்டங்களை கற்றுக் கொடுப்பதில்லை, எது ஹலால் எது ஹராம் என்று குழந்தைகளுக்கு தெரிவதில்லை. அதனால் குழந்தைகள் இன்றைக்கு பல தவறுகளை, பல ஹராமான விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். சாதாரணமாக இன்றைக்கு பெரும் பெரும் பாவங்கள் சாதாரணமாக செய்கிறாங்க சின்ன பிள்ளைகள். காரணம், சின்ன பிள்ளையாக இருக்கிற போதே மார்க்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் முதலில் ஈமானை கற்றுக் கொடுங்கள். சஹாபாக்கள் சொல்கிறாங்க, ஜுந்துப் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, எங்களுக்கு ஆரம்பத்தில் ஈமானை குறித்து எங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது. ஈமானை சொல்லிக் கொடுத்ததற்கு பிறகு நாங்கள் பல வருடங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கிற போது எங்களுக்கு முதலில் ஈமானை குறித்துத்தான் சொல்லித்தரப்பட்டது. அதற்கு பிறகுதான் திருக்குர்ஆன் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது. திருக்குர்ஆனை கற்றுக்கொண்டு நாங்கள் ஓதுகிற போது எங்களுடைய ஈமான் அதிகரித்தது என்பதாக சொன்னார் சஹாபாக்கள். எனவே நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு முதலில் எதை கற்றுக் கொடுக்க வேண்டும்? ஈமானை சொல்லித்தர வேண்டும், நபியினுடைய பிரியத்தை சொல்லித்தர வேண்டும்.
ஹலால் ஹராமை ஃபிக்ஹுடைய சட்டங்களை நாம் சொல்லித்தர வேண்டும் சின்ன பிள்ளையாக இருக்கிற போதே. அப்படி சொல்லித் தருகிற போது அந்த பிள்ளைகளுக்கு ஆழமாக மனதில் பதிந்துவிடும். இது செய்யணும், இது செய்யக்கூடாது, இதை அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான், அல்லாஹ் தடுத்து இருக்கிறான் என்று ஆரம்பத்திலேயே ஆழமாக உள் மனதில் பதிய வைத்து விட வேண்டும். அப்படி பதிய வைத்து விட்டால் அவர்கள் ஒருபோதும் தவறு செய்ய மாட்டார்கள், ஹராமான காரியத்தை செய்ய மாட்டார்கள், பாவமான எந்த காரியத்தையும் செய்ய மாட்டார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, இந்த ஹதீஸை இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, உங்களுடைய குழந்தைகளுக்கு அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நாளை கேட்பான், நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு எதை கற்றுக் கொடுத்தீர்கள்? ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தீர்களா? எந்த கல்வியை கற்றுக் கொடுத்தீர்கள் என்று அல்லாஹ் தஆலா நாளை கியாமத் நாளை விசாரிப்பான். அத்தப இப்னக ஃபஇன்னக மஸ்ஊலுன் அன்ஹு, உங்களுடைய குழந்தைகளுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்கள், நீங்கள் அது குறித்து நாளை கேள்வி கேட்கப்படுவீர்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுத்தோமா என்று மறுமையில் விசாரணை செய்யப்படும். ஒவ்வொரு பெற்றோரிடத்திலும் விசாரணை செய்யப்படும். எனவே குழந்தைகளுக்கு முதலில் ஒழுக்கத்தை சொல்லித்தர வேண்டும். மாதா அத்தப் தஹு வமாதா அல்லம் தஹு, நீ எந்த ஒழுக்கத்தை நல்லொழுக்கத்தை கற்றுக் கொடுத்தாய், எந்த கல்வியை நீ கற்றுக் கொடுத்தாய் என்று நாளை கியாமத்து நாளில் விசாரிக்கப்படும் என்பதாக ஹஸரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை அவர்கள் அறிவித்து தருகிறார்கள். எனவே கியாமத்து நாளில் நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு எதை சொல்லித்தரோம் அப்படிங்கிறது குறித்தும் விசாரணை செய்யப்படும். இன்றைக்கு பாருங்க, குர்ஆனையும் மார்க்க ஞானங்களையும் கற்றுத்தராததின் காரணமாக இன்றைக்கு ஒரு புள்ளி விவரம் சொல்லித் தருகிறது. சின்ன குழந்தைகள், 10 வயதிற்குள்ள குழந்தைகள் ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் கார்ட்டூன் போன்ற படங்களை பார்க்கிறாங்களாம். சின்ன பிள்ளைகள், 10 வயதிற்கு மேலுள்ளவர்கள், செல்போனை பயன்படுத்தக்கூடிய நபர்கள் 6 மணி நேரத்திற்கும் அதிகமாக செல்போனை பயன்படுத்துகிறார்கள். புள்ளி விவரம் சொல்லித் தருகிறது. இன்றைக்கு நாம் நம்முடைய குழந்தைகளை சரியான முறையில் கண்காணத்தின் காரணமாக, மார்க்கத்தை சொல்லித்தராததின் காரணமாக அவர்களுக்கு ஆரம்பத்திலேயே ஆள் மனதிலேயே அவர்கள் பாவத்தில் மூழ்கி விடுகிறார்கள். பாவத்தை செய்யணுங்கிற எண்ணம் அவர்களுக்கு பதிஞ்சு போய்விடுகிறது. கார்ட்டூன் என்ன சொல்லித்தராங்க? அடுத்தவர்களை கொல்ல வேண்டும், சுட வேண்டும், அடிக்க வேண்டும், அபகரிக்க வேண்டும், இதுதான் கார்ட்டூனில் சொல்லித்தராங்க. அதற்கு பிறகு கேம்களில் என்ன சொல்லித்தராங்க? கேமிலையும் அதே தான். எல்லா கேமிலையும் யாராவது ஒரு நபரை அடிக்க வேண்டும், கொலை செய்ய வேண்டும், இதுதான் சொல்லித்தரப்படுகிறதே தவிர எந்த ஒரு கேமாவது செல்போனிலும் சரி கம்ப்யூட்டரிலும் சரி அறிவை வளர்க்கக்கூடிய கேம்கள் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் விளையாடுகிறார்களா? பெற்றோர்கள் கவனிக்க வேண்டும். அவர்களுக்கு ஒழுக்கம் சொல்லித் தருவதில்லை. அவர்களுடைய அறிவு அப்படி விளையாண்டு கேம் விளையாண்டு கார்ட்டூனை பார்த்து அவர்கள் அறிவு ரீதியாகவும் உலக ரீதியாகவும் அவர்கள் தொய்வானவர்களாகின்றார். அவர்களுக்கு படிப்பிலேயோ மற்ற கல்வியை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் ஏற்படுவதில்லை. அந்த குழந்தைகளுக்கு நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு எதை சொல்லித்தர வேண்டும்? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்திலேயே நீங்கள் ஃபஸ்ட்டு ஈமான சொல்லிக் கொடுங்க, அதற்கு பிறகு கொஞ்சம் பேச ஆரம்பித்தாங்கன்னா, உங்களுடைய குழந்தைகள் கொஞ்சம் பேச ஆரம்பித்தாங்கன்னா, குழந்தையாக இருந்து 1-2 வார்த்தை பேச ஆரம்பிக்கிற போது லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிக் கொடுங்க. இதா அஃப்ஸஹ அவுலாதுக்கும் ஃபஅல்லிமூஹும் பிலா இலாஹ இல்லல்லாஹ், ஃபஅல்லிமூஹும் லா இலாஹ இல்லல்லாஹ். உங்களுடைய குழந்தை பேச ஆரம்பித்தால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள். முதல்ல லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லித் தரணும். வணக்கத்திற்கு அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் தகுதி இல்லை, அல்லாஹ் தான் நமக்கு எல்லாம் கொடுத்தவன் அல்லாஹ் தான் என்று குழந்தை பேச ஆரம்பிக்கும் போதே கலிமாவை சொல்லித்தர சொல்கிறாங்க. அதுக்கடுத்து இன்னும் கொஞ்சம் பேச ஆரம்பிக்கிற போது, இன்னும் கொஞ்சம் அவர்கள் வளர்கிற போது நபியினுடைய பிரியத்தை சொல்லித்தர வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொன்றா சொல்கிறாங்க, எந்தெந்த ஸ்டேஜில் எதை சொல்லிக் கொடுக்கணும். நீங்கள் குழந்தைகளுக்கு 10 வயதிற்குள் எல்லா மார்க்க விஷயத்தையும் சொல்லிக் கொடுத்து விடுங்கள். ஆனால் நம்முடைய குழந்தைகள் 10 வயதிற்கு மேலே தான் அலிஃபட்டை ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் ஒரு குறிப்பிட்ட சில நபர்களை தவிர. அதுவும் பெரும்பாலான குழந்தைகள் மக்தபுக்கு அனுப்புறதில்லை, குர்ஆனை கற்றுக்கொள்வதற்கும் அனுப்புவதில்லை. இப்படி இருக்கிற போது நம்முடைய குழந்தைகள் எப்படி தொழுகையாளிகளாக எப்படி வருவார்கள்?
பல பேரண்ட்ஸினுடைய ரிப்போர்ட் என்னென்னா, என் குழந்தை தொழுகிறது இல்லை, என்னுடைய குழந்தைகள் ஓத மாட்டாங்க, என்னுடைய குழந்தைகள் எங்களுக்கு மரியாதை கொடுப்பதில்லை. இன்றைக்கு ஆய்வு என்னத்துமா சொல்கிறது? நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அப்படித்தான் உங்களுடைய குழந்தைகளோட இருப்பார்கள். உங்களுடைய குழந்தை தொழுகையாளியாக மாற வேண்டும் என்று சொன்னால் முதலில் நீங்கள் தொழ வேண்டும். உங்களுடைய குழந்தை வீட்டிலே குர்ஆனை எடுத்து ஓத வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் குர்ஆனை ஓத வேண்டும். உங்களுடைய குழந்தைகள் அடுத்தவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் முதலில் அடுத்தவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். பெற்றோர்கள் எப்படி நீங்கள் நடந்து கொள்கிறீர்களோ அப்படித்தான் உங்களுடைய குழந்தைகள் நடந்து கொள்வார்கள். அறிவியல் ரீதியாக ஒரு உண்மையை சொல்லித்தராங்க. என்னன்னா, குழந்தைகள் பார்த்துத்தான் படித்துக் கொள்கிறார்கள். பெற்றோரை பார்த்து தான் செய்கிறாங்க குழந்தைகள் வளர்கிறார்கள். நம்ம ஊர் சைடு தமிழகத்தில் வந்து குழந்தைகள் என்ன செய்கிறாங்க? தமிழில் பேசுகிறாங்க. சில குழந்தைகள் உருதுவில் பேசுகிறாங்க, உருதுக்காரனுடைய பிள்ளைகள் உருதுவில் பேசுகிறாங்க, பார்சியினுடைய பிள்ளைகள் பார்சியில் பேசுகிறாங்க, ஆங்கிலத்தை சேர்ந்தவர்கள் பிள்ளைங்க ஆங்கிலத்தில் பேசுகிறாங்க. அந்த குழந்தைகளுக்கு யாராவது இலக்கணம் சொல்லி தந்திருக்காங்களா? யாராவது வார்த்தைகளை நாம் சொல்லி தருகிறோமா? இல்லை. சின்ன குழந்தைங்க அம்மான்னு சொல்கிறாங்க, அத்தான் சொல்கிறாங்க, நம்ம பேசக்கூடிய பேச்சை புரிந்து கொண்டு பதில் பேசுகிறாங்க. அதற்கு காரணம் குழந்தைகள் பார்த்து வளருகிறார்கள். இன்றைக்கு அறிவியல் உண்மைப்படுத்தி இருக்கிறது. நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை அப்படியே அப்சர்வேஷன் பண்ணிக்குவாங்க. எனவே நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் தொழுதால் உங்களுடைய குழந்தை தானாக தொழுகும். நீங்கள் குர்ஆன் ஓதினால் உங்களுடைய குழந்தைகள் தாங்களாக ஓதுவார்கள். நீங்கள் அடுத்தவர்களுக்கு மரியாதை கொடுத்தால் உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்கு மரியாதை கொடுக்கும், பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்கும். எனவே நீங்கள் முதலில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்பதாக நமக்கு மருத்துவர்களும் விஞ்ஞானிகளும் நமக்கு சொல்லித்தராங்க. குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்று இன்றைக்கு மருத்துவர்கள் சொல்லித்தராங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் சரியாக இருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய குழந்தைகளுக்கு 7 வயதில் தொழுகையை பழக்கணுண்டாங்க. இன்றைக்கு யார் 7 வயதில் நாம் தொழுகையை பழக்குகிறோமா? சொல்லுங்க. நம்முடைய குழந்தைகளுக்கு தொழுகைனா என்னன்னு தெரிய மாட்டேங்குது. காரணம், மதரசாவுக்கு அனுப்புறதில்லை. நம்முடைய பிள்ளைகள் தொழுகையாளியாக ஆக வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பிள்ளைகளை மற்ற மதரசாவிற்கும் சரி பெற்றோர்கள் முதலில் என்ன செய்யணும்? தொழுகையை கடைபிடிக்க வேண்டும். அவர்களுக்காக துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும். பிள்ளைகளுக்காக நபிமார்கள் செய்த ஏராளமான துஆக்களை அல்லாஹு தஆலா திருக்குர்ஆன் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹும்ம ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் துர்ரியத்தி, யா அல்லாஹ் என்னையும் என்னுடைய குழந்தைகளையும் தொழுகையை நிலைநாட்டுபவர்களாக ஆக்கிவிடு என்று துஆ செய்திருக்கிறாங்க நபிமார்கள். எனவே நாம் இப்படி துஆ செய்து கொண்டே இருக்கணும். கொஞ்சம் ஓரளவுக்கு தொழுக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா துஆவை நிப்பாட்டிடக்கூடாது. அவர்களுடைய வஃபாத்து வரைக்கும் துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி துஆ செய்து கொண்டே இருக்கிற போது அவர்கள் சாலிஹீன்களாக ஆகிவிடுவார்கள். சாலிஹீன்களாக, தொழுகையாளிகளாக, நல்லவர்களாக மாற்றி விடுவார்கள். ஹஜ்ரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாங்களாம்? தங்களுடைய மகனுக்கு உபதேசம் செய்து கொண்டே இருப்பாங்களாம். அல்லாஹ் தஆலா அது திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுறான். சூரத்துல் லுக்மான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அவர்கள் செய்த உபதேசத்தை சொல்லி காட்டிக்கொண்டே இருப்பாங்களாம். ஒவ்வொரு நேரத்திலையும் ஏதாவது நம்முடைய குழந்தைகளுக்கு மார்க்கம் சம்பந்தமாக ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுத்துட்டே இருக்கும். மார்க்கம் சம்பந்தமாக ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி சொல்லிக் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அவர்கள் உங்களுடைய தீன் முறைப்படி வளர மாட்டாங்க. இன்றைக்கு நம்முடைய குழந்தைகளுக்கு மார்க்கம்னா என்னன்னு தெரிய மாட்டேங்குது, குர்ஆன்னா என்னன்னு தெரிய மாட்டேங்குது. காரணம், நாம் அதை சொல்லிக் கொடுப்பதே கிடையாது. பிள்ளைகளுக்கு குறிப்பாக பெற்றோர்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் நல்லவர்களாக உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு எல்லாவற்றையும் சிறுபிள்ளையாக இருக்கிற போதே சொல்லிக் கொடுக்க வேண்டும். சஹாபாக்கள் அப்படி தான் பழகினாங்க. தொழுகையிலிருந்து கடும் குளிரான நேரத்தில் கூட தொழுகைக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள் சஹாபாக்கள். சின்ன சின்ன பையன்களை, தங்களுடைய சிறிய பையன்களை, 10 வயது கூட நிரம்பாத தங்களுடைய மகன்களை செஞ்சிருக்கிறாங்க. கடுமையான இருட்டில் பனிகாலத்தில் கூட தொழுகைக்கு அழைத்து வந்திருக்கிறார்கள்.
ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தாங்க. அவர்கள் தொழுகைக்கு வருகிற போது பேர பிள்ளைகளும் சேர்த்து என்ன செய்வாங்க, கூட அழைச்சிட்டு வருவாங்க. பல ஹதீஸ்களை நாம் பார்க்கிறோம். தொழுகும்போது ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுகும்போது மேலே ஏறி உட்கார்ந்துக்குவாங்க. பேர பிள்ளைகளையும் அழைத்து வந்திருக்கிறாங்க. இப்படி நாம் குழந்தைகள் சின்ன பிள்ளையிலிருந்து நாம் பழக்கினால்தான் பிற்காலத்தில் அவர்கள் நல்லவர்களாக வருவார். நாம் குறிப்பிட்ட வயதிற்குள் நாம் கல்வியை மார்க்கத்தை கொடுக்கவில்லை என்று சொன்னால் அவர்கள் தீன்தாரிகளாக உருவாக்குவது என்பது மிகப்பெரிய சிரமம் என்பதை நமக்கு வல்லுநர்கள் சொல்லித்தராங்க. நாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்குள்ளே என்ன செஞ்சிடணும், முழுமையாக மார்க்கத்தை கற்றுக் கொடுத்து விட வேண்டும். இமாம் ஷாஃபிஈ ரஹ்மஹுல்லா விளையாட்டில் ரொம்ப ஆர்வமானவங்க, ரொம்ப கை தேர்ந்தவர்கள். இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லா அவர்களுடைய தாயார் பலஸ்தீனில் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லா பிறக்கிறாங்க. அவர்கள் 2 வயதிற்கு பிறகு அவர்களுக்கு கல்வியை கொடுக்க வேண்டும் என்பதற்காக பலஸ்தீனிலிருந்து மக்காவிற்கு அழைச்சிட்டு வராங்க, கல்வியை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக. ஆனால் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மஹுல்லா விளையாட்டில் நல்ல ஆர்வமாக இருக்காங்க. அதிலும் குறிப்பாக அம்பு எறிவதில் கை தேர்ந்தவர்களாக உருவாகிறாங்க. அம்பு எறிவதில் 10 அம்பு எரிஞ்சாங்கன்னா அவங்களே சொல்லி காட்டுறாங்க, 9 அம்புகள் என்னுடைய லட்சியத்தை நான் எதை நோக்கி எறிந்தேனோ அதை நோக்கி சரியாக நான் அம்பு எறிவேன். ஒரு அம்பு வேணால் தவறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த அளவுக்கு மிகச் சரியாக எறிவார்கள். அந்த அளவுக்கு விளையாட்டுத்துறையில் மிக கை தேர்ந்தவராக இருந்தாங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவங்களோட தாயார் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. கூப்பிட்டு உபதேசம் பண்ணுவாங்க அடிக்கடி. ஏப்பா இப்படி பலனுள்ள விஷயத்தில் ஈடுபடாமல் இப்படி போய் விளையாட்டினுடைய கவனத்தை செலுத்துகிறாயே, இது உனக்கு பயன் தராது. நீ திருக்குர்ஆனை கற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு தான் நம்ம சொந்த உயிரை விட்டுட்டு பலஸ்தீனிலிருந்து நான் மக்காவிற்கு நான் வந்திருக்கிறேன். உனக்கு குர்ஆனை கற்றுக் கொடுக்க வேண்டும், தீனை கற்றுக் கொடுக்கணும்னு தான் நான் சொந்த ஊரை விட்டு நான் வந்திருக்கிறேன். நீ இப்படி விளையாட்டை கற்றுக்கொண்டிருக்கிறையே அப்படின்னு அடிக்கடி அவர்கள் உபதேசம் செஞ்சதின் காரணமாக என்ன செஞ்சாங்க, 5 வயதில் குர்ஆனை கற்க ஆரம்பித்தாங்க. 7 வயதில் முழு குர்ஆனையும் மனனம் செய்து முடித்து விட்டார்கள். 7 வயதில் முழு குர்ஆனையும் மனப்பாடம் செய்து முடித்தார்கள். 10 வயதில் ஹதீஸ் கிதாபை மனப்பாடம் செய்து முடித்தாங்க. இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்களை குறித்து இன்றைக்கு 1000 வருடங்கள் கழித்தும் இன்றைக்கு அவர்களை குறித்து பேசுகிறோம் என்று சொன்னால், அவர்களுடைய தாயார் சரியான நேரத்தில் மார்க்க கல்வியை கொடுத்தாங்க. அவங்க தாயார் என்ன செஞ்சாங்க, சரியான நேரத்தில் குழந்தைகள்லாம் விளையாட்டில் ஆர்வமாக இருப்பாங்க, பொழுதுபோக்கான விஷயத்தில் ஆர்வமாக இருப்பாங்க. ஆனால் அவர்களுக்கு சரியான நேரத்தில் அவர்களை மார்க்கத்தின் பக்கம் திருப்பி விடுவது பெற்றோர்களுடைய கடமையாக இருக்கிறது. அப்படி திருப்பிவிட்டால் அவர்களுக்கு மார்க்கத்தை கொடுத்தால் நல்லவர்களாக தொழுகையாளிகளாக மாறுவார்கள். எனவே இது பெற்றோரினுடைய தலையாய கடமையாக இருக்கிறது. அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா நம்முடைய குழந்தைகளை தொழுகையாளிகளாக ஆக்குவானாக, நல்லவர்களாக அல்லாஹு தஆலா ஆக்கி அருள் புரிவானாக, சாலிகான முறையில் வளர்த்தெடுப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துல் ஹாதவத்துல்